கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரே பரிசுத்த தேவம். பிரைசஸ் ஆஃப் விக்டரி இசைக்குழு மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சற்று நேரம் அவரை துதிக்க போகிறோம், சற்று நேரம் அவரை உயர்த்த போகிறோம், சற்று நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். கடந்த நாட்கள், கடந்த வருடமெல்லாம் நம்மை பாதுகாத்தாரே, கரத்துல ஏந்தினாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் நமக்கு தந்தாரே. இந்த புதிய ஆண்டில கூட புதிய பாதைகளை ஆண்டவர் காட்டுவார், புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார், புதிய புதிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவார். சோதனைகள் ஒருவேளை மேகம் போல நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு சேதமும் வராமல் காப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவரையே நம்ம துதி செய்ய போகிறோம், அவரையே உயர்த்த போகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம். துதிசை மனமே நிதம் துதிசை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினவரை இனிமேல் நடத்த போகிறீரே, நன்றி மிகுந்த மனதோடு உம்மை நாங்கள் துதிக்க போகிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்போமோ கர்த்தரை. துதிசை மனமே நிதம் துதிசை. மனமே நிதம் துதிசை, துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உவந்தளித்தாரே. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போது, ஏகபரனுன் காவலனாயிருந்தாரே, ஏகபரனும் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சோதனை பலவாய் மேகம் போலோனை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போலோனை சூழ்ந்தாலும், சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதிசை மனமே நிதம் துதிசை, துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, என்றும் என்றும்
நாம காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதிக்க வேண்டும். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அவரை போற்றி துதிக்க போகிறோம். நம்ம தேவாதி தேவனை துதிக்க போகிறோம். ராஜாதி ராஜாவை துதிக்க போகிறோம். கர்த்தாதி கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். நமக்கு அந்த நல்ல ஒரு நாமம் இயேசு என்னும் நாமம். அந்த நாமம் அது பலத்த துருகமாய் இருக்கும். அது நம்முடைய ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை தரும். நம்ம ஆத்மாவை ஆசீர்வதிக்கும். ஒருவேளை பயங்கரமான புயல், சீஷர்கள் அப்படிதான் போனாங்க. போகிற போது திடீரென்று புயல் வந்தது. கோரமான புயல். படகு கவிழ்ந்து விடுமோ என்கிற அச்சம், பயம், கவலை. இந்த புதிய ஆண்டுகளை ஆரம்பித்திருக்கிறோம், புதிய நாட்களை ஆரம்பித்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை படகு எப்படி இருக்குமோ கவலையே பட வேண்டாம். காக்கும் கரம் நமக்கு இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த சீடர்கள் ஓடி சென்று, ஐயோ நாங்கள் மடிந்து போக போகிறோமே. ஆண்டவர் எழுந்தார். எழுந்த ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு வார்த்தை, இறையாதே, அமைதலாயிரு. அற்புதத்தின் தேவன், இயற்கை மேல அதிகாரம் உள்ள தேவன் இந்த வருடம் அற்புதமாய் நடத்துவார். எப்பேற்பட்ட பயங்கரமான புயல் அடித்தாலும், எப்பேற்பட்ட அலைகள் அடித்தாலும் காக்கும் கரம் கொண்டு மார்போடு அணைத்து நம்ம அன்பு செலுத்தி பாதுகாக்கிற தேவன், அவரையே நாம் போற்றி துதிக்க போகிறோம். அவரையே நாம் ஆராதிக்க போகிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவர், இருந்தவரும் இருக்கிறவர், அவரையே நான் துதிக்க போகிறேன். பாடி துதிக்கலாமா? போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை. துதிப்போம் எம் தேவ தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே, கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் நம்பினவர்கள் உங்களை மறந்து போகலாம். நீங்கள் நம்பிக்கை வைத்தவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், பாலகனை மறந்த தாயை போல ஒருவேளை இருந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நான் உன்னை மறக்காத தெய்வம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை யார் மறந்தாலும் மறக்காம நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரை. மறவாமல் நினைக்கிற தெய்வம் நீங்க இருக்க நான் எதற்கு கவலைப்படணும்? உம்மை துதித்து கொண்டிருப்பேன். தாய் தன் பாலகனை மறப்பினோம், மறவேன் என்று சொன்னீரே, உம்மை மகிமைப்படுத்துவே. தாய் தன் பாலகனையே மறப்பினோம், நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனையே மறப்பினோம், நான் மறவேன் என்று
ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போமே தேவரை புனித இதயமுடனே. துதிப்போமே தேவரை புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. துதிக்கிற போது அற்புதங்கள் நடக்கும். துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டைகள் மண்மேடாய் மாறி போகும். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் தடையாகவே இருக்கிறது, இத்தனை ஆண்டுகள் பிரச்சனையாகவே இருக்கிறது, கவலையப்படாதீங்க. சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்திருக்கிறான்னு நான் என்ன செய்வேன்? கவலையப்படாதீங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை மண்மேடாய் மாறி போகும். அந்த எரிகோ கோட்டையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்கினாங்க. இவ்வளவு உயரமா இருக்கிறது, இவ்வளவு அகலமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் அவங்கள பார்த்து, சுற்றி சுற்றி வாங்க, துதிங்க. துதிக்கும் போது அது மண்மேடாய் போய்விடும். அதையே தான் இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். பிரச்சனைகளை பார்த்து கலங்காதே. மலை போல பிரச்சனை இருக்கலாம். துதிக்கும் பொழுது சாத்தான் ஓடி போவான். உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகள் ஓடி போகும். ஐயோ ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இந்த காரியம் முணுமுணுத்தால் சாத்தான் உள்ளே வந்து விடுவான். சாத்தான் உங்கள் வாழ்க்கையில ஓடி போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆயுதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆயுதம், துதி. துதி துதி துதிக்க போகிறோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதில்களை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோவை பிடிப்போம். சந்தோஷமாய் துதிக்க போகிறோம். எந்தெந்த காரியங்கள் எரிகோ மதில போல இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மண்மேடாய் இந்த நாட்களை மாற்றி போட்டு எரிகோவின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி, கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி இந்த வருடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாருக்கு? துதிக்கிறவர்களுக்கு. துதிப்போமா சத்தத்தை உயர்த்தி. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தா திரும்பி வருவான். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க. ஆனால் துதிக்கிற தாவீதுக்கு கொஞ்சமும் பயமே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற நான் இந்த கோலியாத்தை வீழ்த்தி போடுவேன். இந்த வருடம் நீங்கள் கோலியாத்தை வீழ்த்துகிற வருடமாய் மாறும். இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்தை வெட்டி ஒன்றுமில்லாமல் போக உங்களால செய்ய முடியும். துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சம் கூட கோலியாத்தை பார்த்து பயம் இல்லை. விசுவாச வார்த்தையால கோலியாத்தை
கோலியாத்தை முறியடித்தது போல நீங்களும் நானும் கோலியாத்துக்களை முறியடிக்கிற வருடமா இந்த வருடம் மாறும். சந்தோஷமாய் துதிக்க போகிறோம். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சாத்தானோடுவா, முணுமுணுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தானோடுவா, முணுமுணுத்தா திரும்பி வருவா. துதிக்கிறதுக்கு சூழ்நிலையில நீங்க பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க துதிக்கும் போது ஒரு விடுதலை கிடைக்கும். யோனா என்கிற பக்தன் மீன் வயிற்றிலே இருக்கும் பொழுது தேவனை நோக்கி துதித்து ஸ்தோத்திரித்து விண்ணப்பம் செய்தனால அந்த பிரச்சனையிலிருந்து, இக்கட்டிலிருந்து, இடுக்கத்திலிருந்து, அந்த மீனின் வயிற்றிலிருந்து, சமுத்திரத்தின் கடையாந்திரத்திலிருந்து வெளியே விடுதலையாக வர வைத்தாரே ஆண்டவர். துதிக்கும் பொழுது இந்த வருடம் உங்களையும் அப்படி உங்கள் இக்கட்டுகள் இருந்து, போராட்டத்தில் இருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து கண்மலையின் மேல உயர்த்துவார். கட்டளை பிறக்கும். அவன் நினிவேவுக்கு போனது போல உங்கள் ஆசீர்வாதங்கள் நீங்க சுதந்திரிக்க நீங்க செல்வீங்க. மீனின் வயிற்றில யோனா துதித்தான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, ஓ நான் நினிவே. கட்டளை பிறந்தது, ஓ நான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தானோடுவா, முணுமுணுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தானோடுவா, முணுமுணுத்தா திரும்பி வருவா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதிக்கும் பொழுதே உங்களை விட்டு சாத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். நீங்க துதிக்கும் போது எரிகோ பட்டணங்கள், எரிகோ கோட்டைகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. ஓயாமல் நம்ம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் துதித்தாங்க. பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி பாடுவேன். சங்கீதக்காரன் என்னென்ன வார்த்தையை சொல்றான் பாருங்க. ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை ஓயாமல் துதிப்பேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீ ராஜாதி ராஜன், நீ கர்த்தாதி கர்த்தர், நீ தேவாதி தேவன். நீர் எனக்கு ரட்சிப்பை தந்தவர், நீர் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டுல புதிய வாக்கு தத்தத்தோடு நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கட்டுக்களை அறுத்திருக்கிறீர், வியாதி கட்டுகள் விலகி இருக்கிறது, எங்களுடைய கடன் பாரங்கள் விலக்கி இருக்கிறீர். புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், புதிய கிருபைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் ஓயாமல் துதிப்பேன். இந்த வருடம் முழுவதும் துதித்து கொண்டிருப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும் துதிப்பேன். என் ராஜாதி ராஜாவை துதிப்பேன். நான் அவரை பாடுவோம். ஓசன்னா, கர்த்தருக்கு ஓசன்னா, புதிய ஆண்ட ஓசன்னா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் உம்மை பாடுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ரட்சிப்பை தந்தாரே,
கிருபைகளை தந்தாரு, இரக்கம் பாராட்டினாரு, என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்தாரு. அது மாத்திரம் அல்ல, ஜீவனை தந்து சுகத்தை தந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து புதிய ஆண்டுல புதிய வாக்குத்தத்தத்தால் நிரப்பாராரு. வாக்குத்தத்தம் தந்தது மட்டுமல்ல, அதை இந்த வருடம் நிறைவேற்றி முடிப்பார். இந்த வருடம் புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய கிருபைகளை தந்து கொண்டே இருப்பார். ஆகவே நீங்கள் நானும் என்ன சொல்ல போகிறோம்? நான் உங்களை துதித்து கொண்டே இருப்பேன், கரங்களை உயர்த்தி துதிப்பேன், கர்த்தாவே உம்மை ஓயாமல் துதிப்பேன். ரட்சிப்பை ஈந்தார், கிருபையை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். ரட்சிப்பை ஈந்தார், கிருபையை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுக்களை அறுத்தார், கட்டுக்களை அறுத்தார், சாபங்களை முறித்தார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றினார், வேதனையை மாற்றினார், வியாதிகளை விலக்கினார், வியாதிகளை விலக்கினார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ரட்சிப்பை ஈந்தார், ரட்சிப்பை ஈந்தார், கிருபையை பொழிந்தார், கிருபையை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார், நிறைவேற்றி முடித்தார். ரட்சிப்பை ஈந்தார், ரட்சிப்பை ஈந்தார், கிருபையை பொழிந்தார், கிருபையை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் நம்ம ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். இந்த புதிய ஆண்டை நமக்கு ஆண்டவர் கூட்டி தந்திருக்கிறார். புதிய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியம் புதிய ஆண்டுல நம்ம காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. இந்த புதிய ஆண்டுல எனக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். புது வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அது மனிதர்களால கூடாது. மனிதர்கள் ஒரு வேளை நமக்கு வாக்குத்தத்தம் செய்த காரியங்களை செய்ய அவரால் கூடாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் அவரால் நிறைவேற்ற முடியும். கட்டுக்களை அறுக்க அவரால் முடியும். உங்க சாபங்களை மாற்ற அவரால் முடியும். இந்த புதிய ஆண்டுல புதிய புதிய ஆசீர்வாதங்களை நிரப்ப ஆண்டவரால் முடியும். அப்படியே செய்ய போகிறார். நீங்கள் நானும் செய்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம், ஓயாமல் துதிப்பு ஆண்டவரை. பிசாசுகளுடைய பிரச்சனை, சாத்தானுடைய கிரியைகள், மனிதர்களுடைய எதிர்ப்பாய் நமக்கு வரும் பொழுது கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். தடைகளை பார்க்கும் பொழுது, எரியோ கோட்டைகளை பார்க்கும் போது திகைத்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். எக்காலத்தை நான் ஊதி கொண்டே இருப்பேன், நான் ஆர்ப்பரித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட அவரால் முடியும்.
என்னை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்ய அவரால் முடியும். இந்த ஆண்டு நான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துகிற ஆண்டு. நிச்சயம் அவரால் செய்வார். துதிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம், அவரை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே ஆஸ்வதிப்பார். அவரை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த ஆராதனை வேலையை நம்ம முடிக்க போகிறோம். ஜெபிப்போம் ஆண்டவரை நோக்கி பார்த்து. அன்பின் பரலோக பிதாவே, சகல விதமான ஆசீர்வாதங்களின் ஊற்றே, ஆறுதலின் தெய்வமே, அதிசயத்தின் தெய்வமே, கிருபையின் தெய்வமே, இரக்கத்தின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, சகல கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று கேராபின்களும் சேராபின்களும் ஓயாமல் துதிக்கின்ற மகிமைக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, பரலோகத்துல தூதர்கள் கூட்டமும் மூப்பர்கள் கூட்டமும் தேவனாகிய கர்த்தரே, வல்லமையுடையவரே, நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த துதியினுடைய கூட்டத்தோட நாங்களும் இன்றைக்கு சேர்ந்து துதித்திருக்கிறோம். நாங்களும் உண்மை உயர்த்தி இருக்கிறோம். நாங்களும் உண்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். யாரெல்லாம் உண்மை துதித்தார்களோ, யாரெல்லாம் உண்மை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நீங்க கனம் பண்ணுவீங்க. எந்த ஸ்தானத்துல நாங்கள் கனம் பண்ணாலும் அதை காட்டிலும் அதிகமான கனத்தையும் மகிமையும் நீர் எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் கடந்து போற பாதைகளை அப்பா நீங்க செம்மைப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகள் கடந்து போற பாதைகளில நெய்யாய் பொழியட்டும், ஆசீர்வாதத்தின் மழை பெய்யட்டும், வானத்தின் பலகணியில நீங்க திறங்க ஆண்டவரே. செய்கிற வேலை, செய்கிற தொழில் ஆசீர்வாதமா இருக்கட்டும், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நிறைவேற்ற போறீங்க, நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, நீங்க வழிநடத்த போறீங்க, நீங்க உங்களுடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ள போறீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி நடத்துங்க. ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும், உங்களுடைய பராமரிப்பு இருக்கட்டும், உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை துதித்து துதித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளட்டும், துதித்து துதித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.